தான் தேவை. ஆசீர்வாதம் பரலோகத்துக்குள் நம்மளை கொண்டு செல்லவே செல்லாது. நம்மளை கொண்டு போகிறது, பரலோகத்துக்கு கொண்டு போகிறது, பாவத்துக்கு சாகிறவனை தான் பரலோகத்தில் சேர்க்க முடியும். நீ ஆசீர்வாதமாய் இந்த பூமியில் வாழ்ந்தாய், அதனால என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று வேதவசனம் சொல்லவில்லை. நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாய். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு மாத்திரம் தான் அழைத்திருக்கிறார். அதனால் பரிசுத்தமா வாழுகிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்குள் போக முடியுமே தவிர்த்து மற்ற காரியங்கள் பரலோகத்துக்குள்ள என்ன செய்யாது, உலக ஆசீர்வாதம் கொண்டு செல்லாது. அதனால பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய வருகையில் அவரோடு கூட போவோம். பாவத்துக்கு எதிர்த்து நிற்போம். பாவம் நம்மளோடு கூட போராடும். அதான் வேதவசனம் அழகாய் சொல்கிறது. பாவத்துக்கு விரோதமாய் நீங்கள் ரத்தம் சிந்தப்படத்துக்கு விதமாய் நீங்கள் இன்னும் போராடவில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. ரத்தம் சிந்தப்படுறதுனா என்னதுன்னா, நம்ம உபவாசம் இருந்து தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் வருந்தி பாவத்திலிருந்து விடுதலைக்காக நம்ம